வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சம்பா நொய் அதை வச்சுட்டு கோதுமை நொய்ங்க அதை வச்சு உப்புமா தான் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நார்மல் ரவை உப்புமா விட எனக்கு இந்த உப்புமா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை செஞ்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். எண்ணெய், கடுகு முதல்ல எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஆனால் நான் எதுலேயுமே மசாலாலாம் கலக்கலைங்க. வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மட்டும்தாங்க. எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. உங்களுக்கு மசாலா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு கப்பு ரவை வந்து நான் வறுத்து ஆல்ரெடி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி. நான் குக்கரில் செய்கிறதுனால 3 கப்பு. நீங்கள் வந்து கடாயில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 4 கப்பாக ஊற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணி கொதிக்கும் போது அந்த ஒரு கப்பு ரவையை கொட்டி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி கிண்டி வச்சுட்டு நல்லா குக்கர் விசில் போட்டுருங்க. குறைஞ்சபட்சம் நல்லா குழைய வேணும் அப்படின்னா 3 விசில் விடுங்க, சரியாக இருக்கும். அதுவே நம்ம ஆல்ரெடி வறுத்ததுனால அது நல்லா ஷார்ப்டாக இருக்கும். வறுத்த ரவைன்றதுனால ரொம்ப ரொம்ப ஷார்ப்டாக இருக்கும். குக்கர் போட்டு 3 விசில் விட்டுட்டு பொட்டுக்கடல தேங்காய் சட்னி கண்டிப்பாக இருக்கணுங்க. சட்னி இல்லைன்னா இறங்காது. எனக்கு சக்கரை இருந்தால் கூட போதும். எங்கள் வீட்டுக்காருக்கு சட்னி இருக்கணும், இல்லைன்னா தொண்டைக்குழியில் விற்கிக்கும். அதனால் அவருக்குமே சட்னி அரைச்சிட்டு கருப்பு உளுந்து வடை செய்யலாம், அது காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து வந்து வாங்கி வச்சுருந்தேங்க. அதை வச்சு கொஞ்சமாக வடை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கருப்பு உளுந்து வடை செஞ்சேன். அந்த கருப்பு உளுந்து வடை நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. உண்மையிலே ஒரு மாதிரி க்ரன்ச்சாகவும் இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. நார்மல் உளுத்தம் வடை சாப்பிட்றத விட இந்த மாதிரி கருப்பு உளுந்து வடை சாப்பிடும்போது ஹெல்த்தியும் ஆச்சு, ஸ்ட்ரென்த்து ரொம்பவும் ஆரோக்கியமானது இல்லைங்களா. எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும் கருப்பு உளுந்து வடை. எல்லாருக்குமே பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கலன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சவங்களும் கமெண்டில் சொல்லிவிடுங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்துருந்ததுங்க. அப்படியே குழைய நல்லா இருந்தது. கொத்தமல்லி நிறைய தூவி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டு வாங்க சாப்பிட்லான்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரெடியாக உட்காந்தாரு. அவருக்குமே தட்டில் போட்டு கொடுத்துட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு.